இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களை குறி வச்சு டார்கெட் பண்ணி அதுவும் பசங்களை மெயினாக டார்கெட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சோசியல் நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தயவு செய்து ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு விஷயத்தை ஓட்டி பார்க்காம ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட் இதில் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. எப்படிலாம் இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி நம்ம கிட்ட பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ஹரி டாக்கீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு எனக்கு நீங்கள் லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சோசியல் நெட்வொர்க்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டோம். ஸோ இது மூலியமாக நம்மளை எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்குறப்போ ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி ஏமாத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபேக் ஐடி அப்படின்ற விஷயம் மூலியமாக ஃபஸ்ட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ரொஃபைல் பிக்சருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் போடுவாங்க, நம்ம போஸ்ட்லாம் லைக் போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபைல்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மெசேஜ் ரிப்ளை பண்ணாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக யோசிப்பாங்க. அப்படி ஒரு சில பேர் கேர்ஃபுல்லாக யோசிக்காமல் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணிவிட்டு அவங்க கிட்ட கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வாட்ஸ்அப் வந்துடுவாங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட சராசரியாக பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஹை டியர் அந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள்லாம் உங்ககிட்ட ஆசை வார்த்தைகள் பேசிட்டு ஃப்ரீயாக இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வீடியோ கால் வரீங்களான்னு சொல்ல மாதிரி கேட்பாங்க. வீடியோ காலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா வீடியோ காலில் அதாவது லைவாக ஒரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒருத்தவங்க வீடியோ காலில் பேசணும் அப்படின்னா லைவாக அவங்க கிட்ட வீடியோ கால் பேசுறது. ஆனால் இந்த மாதிரி குரூப்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோ காலில் வேற ஒரு ஃபோன் மூலியமாக ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு ஃபீமேல்ன்ற பேரில் ஒரு பொண்ணு பேரில் ஒரு கணக்கில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணிட்டு அது மூலியமாக தான் உங்ககிட்ட சேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு நியூடான ஒரு விஷயத்தை ஒரு மொபைலில் காமிச்சிட்டு அதாவது இந்த ஃபோனில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா இந்த ஃபோனை வச்சுட்டு இப்படி காட்டுற மாதிரி ஸோ வேற ஒரு வீடியோ வந்து உங்ககிட்ட வீடியோ காலில் கேப்சர் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு ஸோ அந்த செகண்டில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு நியூடாக வாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சேட் பண்ணி அந்த லேடி ஃபேக் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க வந்து ஸோ பிளாக்மெயில் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது போக சில பேர் கேட்டு அந்த மாதிரி நியூடாக மாறிடுறாங்க. சில பேர் இல்லாட்டி யோசிச்சு அந்த இதை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ப்ரொஃபைல் பிக்சரில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிக்கும் நம்ம பிக்கும் சேமாக இருக்கனால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு யாரெல்லாம் இருக்காங்கன்ற பார்த்து அவங்க இருக்கவங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் லிஸ்ட் நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் யாரெல்லாம் லைக் போட்டிருக்காங்க, நம்ம போஸ்ட்டுக்குலாம் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றவங்களை பார்த்து அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டு இந்த மாதிரிலாம் வந்து இவங்க வந்து எங்கிட்ட பிஸ்மிகர் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு அது நம்ம கிட்ட அந்த போஸ்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணதையும் நம்ம கிட்ட எடுத்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி உங்களுக்கு இதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன், இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீ பணம் போட்டு இல்லாட்டி உன் மானத்தை வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய மோசடி கும்பல் வந்து நிறைய இந்த மார்க்கெட்டில் இப்போ வந்து புதுசாக கிளம்பியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பானிபூரி காரனுங்க நம்பர் சொல்லுங்கள் சார், பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசி இருக்கக்கூடிய விஷயத்தை கறந்துட்டு இருந்தாங்க. ஹேக்கிங்ஸ் விஷயமாக எடுத்துருந்தாங்க. மெசேஜ் அனுப்பிச்சுட்டு ஏதாவது லிங்க் மூலியமாக கிளிக் பண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்க்குள்ளே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது ஒரு புது பழக்கமாக எடுத்துக்கிட்டு ஹேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ்னு சொல்ல முடியாது, கெடுகட்ட பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு கும்பல். ஸோ இந்த கும்பல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்காங்க, இந்தியா லெவலில் இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸும் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறையை பயன்படுத்தி நிறைய பேர்கிட்ட சில பேர் பயந்து அடிக்ட் ஆகிட்டு இவங்களுக்கு சொல்கிறத கேட்டுறாங்க. சில பேர் பயப்படாமல் வந்துட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படிம்பாங்க. என்ன கேட்டாலும் அதே ஆன்சர் தான் சொல்லுவேன். உங்களை இந்த மாதிரி யாராவது வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணி இந்த மாதிரி கைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ நீங்கள் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி சிம்பிளை போட்டு விட்டுட்டு அசால்ட்டாக நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அவ்வளோதான், பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அவன் 4 பேருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினாலுமே சரி, இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலி சிம்பிளை போட்டு அவனை பிளாக் பண்ணிட்டு அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுடைய சோசியல் நெட்வொர்க்கில் இந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தன் பேசினா இந்த மாதிரி பணம் கேட்டுட்டு இருந்தான் என்கிட்ட, ஸோ என் பேர் சொல்லி யாராவது உங்கள்ட்ட பணம் கேட்டாங்கன்னா நீங்கள் அதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் ஒரு அவேர்னஸ் போட்டுக்கோங்க. சரி, உங்களோட சேஃப்டிக்காக. இல்லை என் பேர் சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா என்கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு முடிவு வாங்கன்ற மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் போடுங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து இது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா நினச்சி இந்த வீடியோ பார்க்காம போயிருக்கலாம், இந்த வீடியோ ஃபுல்லாக கூட பார்க்காம போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் கும்பல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஊடுருவிட்டு இருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பண்ண சொல்லி எனக்குள்ள தடிப்புமே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம ஹரி டாக்கீஸ் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாட்டிக்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. என்கிட்ட அந்த ப்ரூஃப் இருக்கும்போதே நீ என்னை இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குற. இன்னும் அந்த ப்ரூஃப்லாம் இல்லாமல் சுச்சுக்கிறேன் என்ன பண்ணுவேன், நீ உன்னால் முடிஞ்ச அமௌண்ட் என்னன்னு சொல்லு, பாட்டுன்னு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பாட்டு போயிட்டே இரு, எந்த பிரச்சனையும் இருக்காது.